தமிழ்நாட்டு வணக்கம். நீங்க திருமாவளவனுடைய மனது பத்தின எதிர்த்தரப்புல இருக்கிற அதிமுக சரியா புரிஞ்சுக்கலையான்னு கேட்டீங்க கார்த்திக் செல்வன். எனக்கு ரொம்ப ஃபேமஸான கவியரசு கண்ணதாசனுடைய பாட்டு தான் ஞாபகம் வருது. ஒருவன் மனது ஒன்பதடா அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா அப்படின்னு பாடுவார். அந்த மாதிரி தாங்க இதுல ரவீந்திரன் துரைசாமியோட ரொம்ப ஃபேமஸ் ரெண்டு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு திருக்குறள் மாதிரி. என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பது வெறும் சீட்டு இல்ல, அது பதவி அப்படின்னு சொல்றாரு. அதே ரவீந்திரன் துரைசாமியோட இன்னொரு ஃபேமஸ் சேயிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிள் வேறு ஆரஞ்சு வேறு, ராகுல் காந்தி வேண்டுமா மோடி வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி. இப்ப எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா இல்ல MK ஸ்டாலின் வேண்டுமா அப்படிங்கிற ஆப்பிள் வேறு ஆரஞ்சு வேறுங்கிற அந்த வித்தியாசத்தை அவருக்கு நினைவுபடுத்திட்டு திமுகவுடைய தமிழன் பிரச்சனை சொன்னதுக்கு சில விஷயம் சொல்லிட்டு போயிடுறாங்க. ரெண்டு பெரிய கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்துல எந்த விதத்துல வேணாலும் தொண்டர்களை அணுகுவாங்க, ஒரு அனுதாபத்தை தேடுற மாதிரி பேசுவாங்க, அவங்களுக்கு எச்சரிக்கை விடுற மாதிரி சொல்லுவாங்க. மிகச்சிறந்த உதாரணம் பாத்தீங்கன்னா, மரியாதைக்குரிய திரு கருணாநிதி அவர்கள் நல்ல திடக்காரமா இருக்கிறப்பயே கட்சி தொண்டர்கள் மத்தியிலயோ கட்சி கூட்டத்திலயோ பேசுறப்ப எனக்கு இதுதான் கடைசி தேர்தல் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 2-3 தேர்தலை வச்சுதான் மிக நல்ல முறையில அவர் ஆரோக்கியமா இருந்தப்பயே தொண்டர்கள் அப்படி சொல்றப்ப ஒரு அந்த உணர்வு பூர்வமா இருப்பாங்க. இறங்கி தலைவரே சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக வேலை செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு அவருக்கு சொல்லியிருக்காருங்க. ரெண்டாவது, சேர் எடுத்து அடிச்சுக்கிறது இதெல்லாம் உட்கட்சி ஜனநாயகமானு கேட்டீங்க. மிகச்சரியான வார்த்தை. என்னோட நினைவு சரியா இருந்ததுன்னா, ஒரு உள்ளாட்சி தேர்தல் சீட்டு கிடைக்கலங்கிற காரணத்துக்காகவோ கட்சியில பதவி கிடைக்கலங்கிற காரணத்துக்காகவோ திரு கருணாநிதி அவர்கள் தலைவராக இருந்தப்ப திமுக நிர்வாகி ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு அங்க சண்டைகள்லாம் நடந்திருக்குதுங்க. கூட்டணி கட்சிகளை நாங்க ஜனநாயக ரீதியா ரொம்ப ஆமாம். இப்போ என்ன வருதுன்னா சார், இங்கே இப்போ தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு நாம் பேசணும், மாற்று கருத்தே இல்லை. வாழ்வா சாவா, நம்ம எல்லாரும் ஒன்றா நிற்க வேண்டிய தருணம், அண்ணன் தம்பிக்குள்ளே முரண் இருக்கலாம், ஆனால் தேர்தலில் நிற்கணும். இது எல்லாமே ஒரு தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு, ஒற்றுமைப்படுத்துவதற்கு, தேர்தலுக்கு தயார்படுத்துவதற்கு எல்லா கட்சிகளும் பேசுவாங்க. ஆனால் கூட்டணிக்கு வரணும்னா இவ்வளோ ரூபா கொடுக்கணும்னு கேட்குறாங்கங்கிறது தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய கருத்தாக இருக்க முடியாதுல்ல. அது தொண்டர்களை அயற்சி அடைய வச்சிடாதா? நாம பலமா இருக்கிறோம், ஒரு பலமான கூட்டணி அமைக்க போறோன்ற இடத்துல நம்ம கிட்ட வரணும்னா இவங்க எதிர்பார்க்கிறாங்கன்ற விதமான ஒரு கருத்தை சொல்லும் போது அது பலவீனமாத்தான் ஆயிடும். ரெண்டு விதமா சொல்லிடுறேங்க கார்த்திகை செல்வன். முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது அண்ணன் பாத்தீங்கன்னா எக்ஸ்தலத்துல அப்படி போட்டிருந்தானா என்னோட அன்பில் போட்டாருன்னு சொல்லி ஏதாவது தப்பிச்சுக்கலாம். ஆனா நேரடியா கொஞ்சம் வாயை விட்டு சொல்லிவிட்டாரு. ஆனா அது அவரே மறுத்திருக்கிறாரு. அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. ரெண்டாவதுங்க, வெளிப்படையா நீங்க வேணா அதுக்கு ஒரு பொருள் உரை சொல்லுங்களேன், என்னால புரிஞ்சுக்க முடியல. முதல்ல சொன்னதும் மறுப்பையும் சொல்லிடுங்க, என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் அன்னைக்கு அமைச்சரா இருக்கிற ஒரு முன்னாள் நிதியமைச்சர் 2 பேர் சேர்ந்து 35,000 கோடி அப்படின்னு வந்துச்சு. அதை அவர் எப்படி மறுத்தாரோ அதுக்கு என்ன எப்படி பரிப்புரை எழுதிட்டீங்களோ அந்த மாதிரி இதை நீங்க எழுதிக்கலாங்க. ரெண்டாவது, வெளிப்படையா ஒரு கட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒருத்தருக்கு ஒரு ஏழை பங்காளனுக்கு 10 கோடியும் இன்னொரு ஏழை பங்காளனுக்கு 15 கோடியும் கொடுத்து அதை அக்கௌண்ட்ல காமிச்சு எப்படி அவங்க தக்க வச்சாங்களோ அதை ஒரு வேலை பார்த்து அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருப்பார். இருந்தாலும் அவர் மறுத்திருக்கிறார். இன்னொன்னு சொல்லிடுறேங்க, கூட்டணியை நாங்க ரொம்ப மதிக்கிறோம், ஜனநாயக ரீதியா நடத்துறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆதவ அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கல இன்னொரு கட்சியை பார்த்து ஆராசா சொல்றது எந்த கூட்டணியை மதிக்கிறாங்க? அதுக்கப்புறம் அவங்க வலியுறுத்தலையா? அதுக்கப்புறம் தான் முதலமைச்சர் எழுதுறாரு, திரும்ப அவர்களுக்கு என்னங்கிறது நான் அறிவேன், அவர் உள்ளத்தை நான் அறிவேன் சொல்றது. அப்ப தலைமை அளவில் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு வந்துருது இல்ல? என்ன தோழமை சுட்டுதல், தோழமை கும்முதல் அப்படின்னு வச்சுக்கலாமா சார்? அதான் ஏன் சார் இன்னொரு கட்சியோட ஜனநாயகம், அந்த கட்சியில உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன வேணாலும் உரிமை இருக்குது, அதுல சம்பந்தப்பட்டு அவர் மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இது தில்லானாமல வர்றோம்னா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானாங்கிற மாதிரி இருக்குதுங்க. அதே மாதிரி திருநாவுக்கரசு அவர்களுக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு வாஜ்பாய் அவர்களிடம் சொன்னது யார்? அதெல்லாம் எப்படி இது மாதிரி எடுத்துட்டு போயிருவோமா? எல்லாமே இருக்கும் தானே. ஆளுமை பெற்ற தலைவர் அன்னைக்கு பாஜகவிற்கு அதிமுகவின் தயவு அந்த அளவுக்கு இருந்தது. அதனால எனக்கு பிடிக்காதவங்களுக்கு சீட்டு கொடுக்காதுன்னு அவங்க சொன்னாங்க. அதை அவங்க ஏத்துக்கிட்டாங்க, பிரச்சனை இல்லையா? இப்ப திருமாவளவன் அந்த மாதிரி ஏத்துக்க திருமாவளவன் அவர்களுக்கும் திரு MK ஸ்டாலின் அவர்களுக்கும் முதலமைச்சருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க. அங்க பிரச்சனை ஒரு செகண்ட் ஒன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்கு சொல்லுங்க.
அதே மாதிரி அந்த கட்சியுடைய நேற்றை வரைக்கும் மனசாட்சியா இருந்த திருமாவளவனுடைய மனசாட்சியா இருந்த வன்னியரசு அவரா உங்க டிவியில சொல்லியிருக்காரு, நீங்க எல்லாம் பார்த்து பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கருணாநிதி எங்களை கேட்டார் அப்படின்னா அந்த அளவுக்கு கூட்டணிக்கு. ஏன்னா தாப்பாண்டியனை பத்தி அவர் குறிப்பிட்டு சொன்னார், அதிமுக சில இது அவமானங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறப்ப உங்க டிவிலேயே பேட்டியில அவர் குறிப்பிட்டு சொன்னார், நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கருணாநிதி எங்களை பார்த்து கேள்வி வச்சாரு அப்படின்னு. இதெல்லாம் போங்க ஒண்ணு சொல்லிடுறேங்க, இதுக்குள்ள வர இந்த கேள்விகள் இதெல்லாம் இருக்கு. ஒரு பக்கம் கட்சிக்குள்ள தினந்தோறும் இன்னைக்கு மதுரையில காலையில ஒரு பிரச்சனை, மாலையில ஒரு பிரச்சனை, மோதல் வெளிப்படையா நடக்குது. இந்த மோதல்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அது பெரிதாக கவனம் ஆகக்கூடாதுங்கிறதுனால திமுக கலக்கம் அப்படின்னு ஒரு கவுண்டர் நரேட்டிவா அதை வைக்கிறாங்கன்னு பார்க்கணுமா? அதை வைக்கிறீங்களா? அப்படி அது சொல்லிடுறேங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு பெரிய உட்கட்சி பிரச்சனை போராட்டங்கள்ல இருந்து அதிமுக முழுவதுமா மீண்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னாடி இன்னைக்கு அணிவகுத்து நிக்கிறப்ப, கட்சியை இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ற அந்த வேலையில இறங்கி இருக்கிறப்ப, சொல்லிடுறேங்க இந்த முக்கியமான பாயிண்ட், எந்த ஒரு கூட்டத்திலேயாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையை பற்றி கேள்வி எழுப்பப்பட்டதா, இல்ல அவரை பத்தி ஏதாவது கூச்சல் குழப்பம் நடந்ததா, இல்ல வெளியே போன மக்கரான புத்தரையோ பலாப்பழத்தையோ இல்ல சிறை மீண்ட சின்னமாவையோ கட்சியில சேர்த்துக்கீங்க நீங்க கூக்குரல் எழுப்பப்பட்டதா? அங்க இருக்கிற அந்த ஒன்றிய செயலர்கள் மாவட்ட செயலர்கள் மாதிரி உள்ளவங்க மேல உள்ள சில அதிருப்தியின் வெளிப்பாடுதான் அந்த குரலோடைய தலைமை மாற்று கருத்துல என்ன சிக்கல்னா, அதிமுகவுடைய ஒரு ட்ரெடிஷன் ஒன்று இருக்கு. அதிமுக தொண்டர்கள் கட்டுப்பாடுனா அப்படி இருப்பாங்க, தலைமை அப்படி ஒரு கட்டுப்பாட்டில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாவற்றுக்கும் நம்ம ஜெயலலிதா அவர்களை உதாரணம் காமிக்கும் போது, இப்போ அவர்கள் இருக்கும்போது இப்படியெல்லாம் உட்கட்சி ஜனநாயகம்னு ஒன்று நடக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி சேர்ந்தே வருது இல்ல. திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை யாரும் கேள்வி எழுப்பல, ஆனால் அவர் ஒரு விஷயம் சொல்லிட்டாரு, கள ஆய்வுக்கு வர்றோம்னா வரக்கூடியவர்கள் எல்லாம் அவர் அனுப்பக்கூடிய தலைவர்கள் தானே, அவங்க முன்னாடி அப்படியான மோதல் வர்றதுங்கிறது அப்ப கட்டுப்பாடு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு ஒரு கேள்வி வந்துடாதா? கட்டுமானமும் ஸ்ட்ராங்கா இருக்குது, கட்டுப்பாடும் ஸ்ட்ராங்கா இருக்குது. ஒரு உதாரணம் சொல்றேங்க, இரும்பு பெண்மணி ராணுவ கட்டுப்பாட்டோடு கட்சியை வச்சிருப்பாரு அப்படின்னு அம்மாவை பத்தி எல்லாருமே புகழ்ந்து சொல்லுவாங்க. அம்மா இருந்த காலத்திலேயே உள்ளாட்சி தேர்தலில் சீட்டு யாருக்காவது மறுத்துட்டா என்ன பண்ணுவாங்கன்னா 100-200 பேர் போய் போயஸ் கார்டன்ல கெரோ பண்ணிருக்கிறாங்க. தலைமை கழகத்துல உட்கார்ந்து இந்த வேட்பாளரை மாத்தியே ஆகணும் அப்படின்னு அம்மா இருக்கிற காலத்திலே நடந்திருக்குது. அறிவாலயத்தை இதே மாதிரி இது பண்ணிருக்காங்க. ஒண்ணு சொல்லிடுறேங்க, சமீபத்துலதான் ஒருத்தருக்கு இந்து மதத்தை தொடர்ந்து விமர்சிச்சுட்டு இருக்கிறவர் பாத்தீங்கன்னா பழனிக்கு போய் பழனிசாமியை கும்பிட்டு வந்திருக்கிறார், பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. அவரு எங்க சேலத்தில் இருக்கிற பழனிசாமி போய் பார்த்துருவாராங்கிற பயத்துல இருக்குது திமுக. அவர் ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு, ஆன்மீகம் வேற சனாதனம் வேறன்னு. அது தனி சப்ஜெக்ட், நம்ம பேசுவோம். நீங்க அவரை பத்தி சொன்னதுனால நான் சொல்ல வந்த சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கங்க. பழனிசாமியை பார்க்க புரியுது, அங்க பழனியில இருக்க பழனிசாமியை பார்க்கிறவரு சேலத்துல இருக்கிற பழனிசாமியை பார்க்க வருவாருன்னு சொல்றீங்க. அடுத்த 2வது பிரச்சனை பேசாம ஒரு சீட்டு கொடுத்து இந்த ஆதவர்ஜினாவை இங்கேயே வச்சிருந்திருக்கலாமே, பெரிய குடைச்சல் கொடுக்கிறாரு. ஆதவர்ஜினாவை பார்த்து பயம், வட மாநிலங்கள தொடர்ந்து கும்மாங்குத்து வாங்குற காங்கிரஸ பார்த்து பயம், ஆட்சி மேல உள்ள அதிருப்தியில எங்க 10 கோடி 15 கோடி கடைசி நேரத்தை நம்மளை விட்டு வெளியேறிடுவாங்களோ அப்படிங்கிற பயம், வைகோவோட ட்ராக் ரெக்கார்டை பார்த்து கடைசி வரைக்கும் இருப்பாராங்கிற பயம். எல்லாத்துக்கும் மேல டிசம்பர் 6ஆம் தேதி அண்டர்லைன், டிசம்பர் 6ஆம் தேதி நடிச்சு உள்ளூர கொலை நடுக்க தெளிவுபடுத்திட்டார் சார். நீங்க கொஞ்சம் அது என்னங்கிறது அப்டேட் ஆயிடுங்க. ஏன்னா அது தெளிவுபடுத்திட்டார், அவரே தெளிவுபடுத்திட்டாரு. நீங்க டிசம்பர் 6 என்ன தெளிவுபடுத்திருக்காருங்க? போக மாட்டேன்னு சொல்லிட்டாரா திருமாவளவன்? டிசம்பர் 6ஆம் தேதி அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரா? சொல்லுங்க. ஆமா வந்திருக்கு. நீங்க அது இல்லன்னு நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க அது இல்ல அவர் கலந்து கொள்கிறார், நீங்க சொல்லுங்களேன். நிச்சயமா கலந்துக்கோ. பயம் என்ன காரணம் சொல்லிடுறேங்க. புகாரியோட கருத்தை கேட்போம். வர நான் அடுத்தடுத்த சுற்றுகளை பேசுறேன். ஒண்ணு சொல்லிடுறேன். இறுதியா பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் கண்டு கொலை நடக்கும் திமுக. இது ஒரு பெரிய பிரச்சனை. ஓபிஎஸ் கண்டு என்ன பண்றது தெரியாம பயப்படுறாங்க. ஓபிஎஸ் பார்த்துமா? சரி, அது என்ன நான் அப்புறம் கேட்டுக்கிறேன். ஓபிஎஸ்ல முடியுங்க, ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் கொடுத்து சரி, அதான் ஏதாவது ஒன்னு வச்சிருப்பீங்க அப்ரிவேஷன்ல. ரைட், வரும். எஸ்.